அண்ணா நங்க வந்து கேட்டு நீங்க இப்படி ஆள் வச்சு அடிச்சு போட்டீங்க அண்ணா. எனக்கு தெற்கு இருந்து வந்தாரா தெற்கு இருந்து வந்தாரா மரமலை எனக்கு தின்னூசி மரமல்ல நான் பார்த்து அழகாசு பார்த்து அழகாசு அண்ணா அன்னைக்கு வரத்திலிருந்து வந்தாரா வரத்திலிருந்து வந்தாரோ நம் மரமலைக்கு வந்து ருசி பார்த்து வந்து ருசி பார்த்து எம்பொழி அண்ணா அந்த வாசாடி காரம்மல்ல இன்னைக்கு வாரி பார்த்து அழகாசு வாரி பார்த்து அழகாசு எம்பொழி அண்ணா நான் வளர்ந்தடமும் வந்ததுக்கு பையனுக்கு மாமா அண்ணா ஒன்றொன்று மயிலி வந்து அங்கும் நேரம் மயிலி வந்து அங்கும் நேரம் அண்ணா இந்த மயிலி அடிச்சு போட்டாங்க சொல்லி அவங்க நாளைக்கு ஆள் பேர் பாருங்க மீண்டும் பாலாவளி காவலர்கள் சரி சரி அம்மனுக்கு சொன்ன வேலையை செய்துட்டான். மீண்டும் காவலாக இருக்கிறார். காவல் புரிந்தவன் தான். சரி வாயிலோ பண்டாரை வைத்திருக்க கை காலெல்லாம் கதம்ப கலத்தால கட்டியிருக்க அதிகமாக அதிகமாக ராமனம் ஏறியதானே ஒரு சங்கம் பாலம் போலே மீண்டும் எம்பெருமானோ இரண்டாரோ உயிர் தப்பித்து மீண்டும் ஓலை எடுத்துக் கொண்டு ஆமா அண்ணரோட வீடு தேடி ராமரங்கிலியோ ராமரபூமாயிரா எனக்கு எல்லாம் சத்தம் போடாம இருங்க. சத்தம் போட்டாலும் போச்சாது ரவசு போடாம இருக்கும். ரெண்டு ஒண்ணுதான். சத்தம் வேற ரவசு வேறையா. போத்திட்டு படுத்தாலும் ஒண்ணுதான், படுத்துட்டு போத்தினாலும் ஒண்ணுதேனா. அடி உலகம் போயிட்டான பையன். டேய் சபரி வாடா சிலுச்சா. அடி உலகம்னா போயிருப்பாடுங்க.
₹144 சட்டம் யாரும் பேசப்படாது, வெளியே வரப்படாது. பாருஜான் ஏய் தம்பி, என்ன அதே பொம்பளை? ஆமா அதே சேலை. இல்ல சேலை கொஞ்சம் வேலையா போச்சு. நீ போய் அவுத்துட்டு வந்துட்டியா? நானுங்க போய் அவுத்தேன். ஏடா நீ போய் அவுத்துட்டியா? அவுத்துட்டியா? கொஞ்சம் தள்ளி போட்டு தள்ளிட்டு வந்துருவேன். இந்த பொண்ணை எப்படி எந்திரிச்சு வந்திருக்கு? நீங்க கட்டினது சரியில்லை நான் சொல்லுவேன். நான் கட்டி ஒருத்தர் அவுக்கவே முடியாது. அண்ணா அவ்வளவு சீக்கிரம் அதே மூக்கு, அதே வாய், அதே கண்ணு, அதே பொம்பளை. அதேதான் அதேதான். நேற்று தின்னது பத்தலையா? செத்து ஊருக்கார டெண்டம் வைக்கிறக்கா மனைய குளத்துல இருந்து எங்க அண்ணனோட அரண்மனை பார்க்காம நம்ம ஒன்னிவன் நாடு திரும்பி போறது இல்லையப்பா. விட்டா வேமத்தை நீக்கி விடுங்க. உடம்பு புழுத்து போயிரு. இல்ல அப்படின்னு நானாக வேமத்தை நீக்கிட்டு எங்க அண்ணனோட அரண்மனை போய் பார்க்காத போகணும். பாப்பா நாங்க எல்லாம் கொட்டை மரமா 4 பேர் நிக்கிறோம். விட்டுருமாக்கு 4 பேர்த்துல எனக்கு சேர்த்தா 3 பேர். ஏன் நீங்க அதை விட மேல வேலையா? ஒரு பொம்பளையா கேட்க அறிவு கட்ட பொம்பளை. அம்மா அம்மா நீங்கதான் அம்மா. எனக்கு கொடுத்த போது எங்க அண்ணனுக்கும் கொடுங்க. பொக்கனு போயிடுவேன். பொம்பளை அடிவா நீரும் வெக்கமா இல்ல? அப்ப நீ மட்டும் உனக்கு இல்லையா? ஏன்னா இந்த பொம்பளைக்கு என்னாச்சு இருக்குதா? வேண்டாம் போலாம். இந்த பூசாரித்தனம் வேண்டாம், பொங்கச்சோறு வேண்டாம், இந்த வேலையை நம்மளுக்கு வேண்டாம். நாங்களா கடிக்க கிடையாது. உங்களுடைய அண்ணமாருடைய மனைவிமார்கள் சொன்னாங்க அரண்மனையில் உங்களை அடிக்க சொல்லி, அதனாலதான் நாங்க அடிச்சோம். அவங்க சொன்னாங்க நாங்க அடிச்சோம். நாங்க எங்களுக்கு அடிக்கிறதுக்கு பைத்தியமா முடிச்சிருக்கு. அம்மா அடிக்க வேண்டாம், அம்மா அடிக்க வேண்டாம், உரைக்க வேண்டாம், உரைக்க வேண்டாம், உரைக்க வேண்டாம், உரைக்க வேண்டாம். அடிபொருக்கோ அடிபொருக்கா மாண்டரங்கோ மாண்டரங்கோ அடிக்க வேண்டாம். காவலர்கள் எல்லாம் ஓடி போனார்கள். சரி, வீகங்கள் எல்லாம் தாளிட்டு கிடக்க எப்படி அண்ணனுடைய வீட்டுக்குள்ள ஓவதன் நின்று மருகிறாரோ எங்கள் நீதியுள்ள ராமாரையா, நீதியுள்ள ராமாரையோ மருகிறாங்க
வந்து நிற்க சின்னஞ்சிறு வயதிலே 10-18 ஆண்டுகளுக்கு முன்னால தூக்கி விளத்தனை யானையாகப்படுது பார்த்தது. பட்டத்தை ஆன பார்த்து விட்டு அடடா காராள செல்வம் வேளாள கோத்திரத்திரை பிறந்த மணியங்குட்டம் வம்சமாக மங்கை வளர்ந்து இத்தனை சித்திரவதை பண்ணுகிறார்களே, அப்படி சங்கிலிய படப்பட அத்து விட்டு வந்து தாமரையை துதிக்கையை விட்டு தானே தாமரையை தூக்கி கேட்டுக்கின்ற பக்கம் வந்து ஒரு நேரம் தூக்கி வச்சு அண்ணாரோடா வீடுதடி அரங்கிரியை அழைத்து வாரு இறக்கி விட்டது. சாப்பிட்டு விட்டு வற்ற தண்ணியெல்லாம் ஊத்திருக்க எச்சையெல்லாம் கிடக்குது. அடடா இப்பதான் இருந்திருப்பாங்க, அடுத்த ஊருக்கு போயிட்டான்னு போய் சொல்லியிருக்கிறாங்க. திரும்பி பாக்குறாமோ பீரங்கி சாத்து கூட வச்சு வச்சு மூடி இருந்தது. அடடா தாமரை வருகிறான் அந்த கோழியும் கூட நீ கூட போயிருக்கிறார்களே, இந்த கோழி குஞ்சை வேணா நான் புடிச்சுட்டா போயிருவேன் அப்படின்னு ஆட்டாங்கல்கள் அம்மிகள் எல்லாம் அந்த பக்கம் தள்ளி விட்டு கூடைகளை நீக்கி பார்க்க அப்படியே வேளாங்காயாட்ட பசங்க முழிச்சது. அப்பவே தாமரைக்கு ஒரு கூட தீய வளர்ச்சி நெஞ்சில கொட்டணமாக ஆகிவிட்டது. இந்த மக்களை பார்த்து மனப்பசி தீர்ந்து போறான், பிள்ளைகளை பார்த்து வெறும்பசி தீர்ந்து போறான். வந்ததற்கு பசங்களை பார்த்தா வரடி வந்து வாதம் வச்சா வரட்டு புனித அங்குமே இரிசி வந்து வாதம் பார்த்த இரிசி புனித அங்கு கூடைகளை வச்சு முடிக்கிறார்களே. எண்ணு இட்டாசாமம் அது பத்தினியோ பத்தினியோ பத்தினியாகப்பட்டவள் நானாக இருந்தால் பத்தினிக்கு பற்றா வந்த குருடையா கவன்றாக இருந்தான் இந்த பசங்கள் எல்லாம் பாரான் கல்லாக வேண்டும். சரி உத்தமைக்கு உத்தமரு குருடையா தனுமனான் தான் இந்த குழந்தைகள் எல்லாம் குழவை கல்லாக வேண்டும். சரி அவளது இட்டாள சாவம் இனவறியா 16 ஆண் குழந்தைகள் தானே பசங்களை எல்லாம் பாராங்கல் உருண்டக்கெல்லாம் குழவைக்கெல்லாம் உருவாக்கி விட்டு சின்ன அங்கேயும் ஒரு கூடை போட்டு மூடி இருந்தது. கூடை நீக்கி பார்க்க 2 பொட்ட கூடை அத்தே அத்தைன்னு சொல்லுச்சு. சரி ஊசி மரம் 9 ஆண்டுகளும் பாசி மரம் 12 ஆண்டுகள் வாரத்தம் 7 ஜனந்த செனி பிறப்பா பிறந்து மண்ணால 2 மலையாள 3 குழந்தை வரம் வாங்கி பெத்தெடுத்துட்டா அசலூருக்குத்தானே பொண்ணு வேணும்னு போகக்கூடாது. அருமை கலனால போயிட்டு உரிமையோட ஒரு நாளைக்கு உரிமை பெண்ணை எடுக்க வர வேண்டும். அப்படி எண்ணு நகரப்பு நாளைகளை எல்லாம் போட்டு மக்களை கண்ணில் மனப்பதியும் தீண்டாரே தீண்டாரே மனப்பதியும் தீண்டாரே தீண்டாரே குழந்த பாசி தீண்டாரே மனப்பசியாரி பிள்ளைகளை பார்த்து வரும் பசியாரி சரி இந்த நகரப்பல்ல அப்படியே விட்டுட்டு போறான். இந்த குழந்தைகள் அண்ணன் கொட்டான் நகையை அவட்ட கொண்டாலும் கொண்டு போடுவான். வீட்டு நகரப்பல்லாம் எடுத்து புழையில வைத்துட்டு அரமகளால போயிட்டு
உறவுகள் உரிமைகளுக்கு உரிமையாக ஒரு நாளைக்கு உரிமை பெண்ணுக்கு வருவேன் உறவுக்கு ஒரு பெண்ணும் உரிமைக்கு ஒரு பெண்ணும் எடுக்காமல் விடமாட்டேன் அது வரைக்கும் இந்த முத்தாய் மகளாய் இருவருக்கும் நான் திருமணம் முடியும் குழந்தைகளுக்கு சரி திருமணம் முடியவரை என்றும் 7 வயதாக இருக்க வேண்டும் என்று இட்டான சாபம் மஞ்சனையில் கொடுத்த மனப்புள்ளையாகத்தானே உரிக்கட்டி உருக்கி வைத்து விட்டு உத்தமையாகப்பட்டவள் வடநாட்டரண்மனைக்கு வாங்குவார் அண்ணன் நாளானது அம்மை மாயவர் இந்த போளைய மீண்டும் தானே வடநாட்டுக்கு கொண்டு போனா உன்னுடைய போற போதே வேண்டாம் பெண்ணே கண்டா மதிக்க வேண்டாம் கண்டெடுத்து பார்க்க வேண்டாம் சொல்வார்களே மீண்டும் அந்த போளையோட போற விடுவாங்களா அப்படி என்று 4 வேதாளங்களை இழைத்து மாயவர் தானும் ஒரு கல்கொத்த போயன் என்ற வடிவெடுத்து சுத்தி உயிர்களை கொண்டு விட்டு தாமர கணிச்சு போளையோட வடநாட்டுக்கு சாயங்காலம் நேரம் வந்து கொண்டிருக்கு போயமார் வடிவிரை எம்பெருமாள் மாயவன் என வந்தார் கொலவைக்கல் அப்பா கொத்தனார்களே வாங்க வாங்க நல்லா இருங்க வாங்க பாருங்க வாங்க நல்லா தெரிஞ்சு கூட போறோம் கல்லு கொத்துவீங்களா என்னங்க கல்லு கொத்துவீங்களா அதான் வேலை கேட்கறது சரி நான் சொல்ற மாதிரி இந்த எல்லா கல்லில கல்வெட்டு சாதகமானது அடிக்க வேணும் அப்படிங்களா ஆமா சரி நாங்களாச்சும் கழிச்சு போடலாம் தம்பி அந்த சென்னோடைய எடுத்தா சொல்றேன் அடிச்சிடலாம் அப்பா நீங்க வாசகத்தை சொல்லுங்க நாங்க அடிச்சு போடுறோம் ஆனாடு கோனாடு அழகு பண்ணி வடநாட்டில இருந்து தாமரை கவனிச்சு மக்களை பார்த்து மக்க பசியாரி குழந்தைய பார்த்து குழந்தை பசியாரி பொன்னிவள நாட்டில இருந்து நான் வெளிவள நாடு வந்தோம் இங்க வந்ததுக்காக அண்ணன் குழந்தைகளை பார்க்கறதுக்கு இல்லாமல் வெள்ளி முழு சேவகரை வச்சு குதிரை சவுக்காலையும் இன்னும் கதம்ப கவுத்தால கட்டி போட்டு தாமரை கவனிச்சு அடிச்சாங்க உதைச்சாங்க அந்த அடிபொருக்கும் மாண்டாம தாமரை கவனிச்சு அழுது புலம்பி என்னைக்கு இருந்தாலும் இந்த பச்சாய் பகலாயி அருமை தவந்தால் ஒருமை தவறாமல் உரிமைக்கு ஒரு பொண்ணு உறவுக்கு ஒரு பொண்ணானது நான் எடுத்துக்கொண்டு போக போறேன் பொன்னிவள நாட்டுக்கு இது சத்தியம் என்று சொல்லி இந்த கல்வெட்டு சாதகம் போட வேணுமப்பா 50 ஆண்டுகளை ஆயிட்ட போதிலும் உறவுக்கொரு வண்ணம் உருவைக்கொரு வண்ணம் எடுக்காமல் விட மாட்டேன் அதற்கு மாறாக மன்னனோ மாற்றார் எவனால் திருமணம் முடித்து விட்டா வெள்ளிக்கிழமை நாளை கிட்ட சனிக்கிழமை மாப்பிள செத்து போயிடும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா திங்கக்கிழமை மாப்பிள செத்து போயிடும் இது தாமரை விட்ட சாபம் என்று கல்வெட்டு சாதனத்தார் தானே